إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிகச் சிறந்தவர், உயர்ந்தவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பிறகு, ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே சிறந்த மனிதராக இந்த பூமியில் வலம் வந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு நபிமார்கள், ரசூல்மார்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த பூமியில் கண்ணியமானவர், உயர்ந்தவர், சிறப்புமிக்கவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய இரண்டாவது கலீஃபா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர், கண்ணியமிக்கவர், ஆற்றல் மிக்கவர், வலிமை படைத்தவர், அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்தவர், அல்லாஹுடைய பயத்தை கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவர், சதா நேரமும் மறுமையுடைய சிந்தனை, மறுமையுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மறைந்தவர். இப்படி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி கொண்டே இருக்கலாம். இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பற்றி பேசுவது என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. உமர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் இருந்த வாழ்வை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களிடத்திலே இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரத்தை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மார்க்க கல்வி ஞானத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனோடு இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீதியை, அவர்களுடைய நேர்மையை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்த விதத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த புதிய புதிய சட்டங்களை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொர்க்கத்தை ஆதரவு வைத்த அந்த நிகழ்வுகளை குறித்து பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திய அந்த நாட்களை பற்றி பேசுவதா. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தாலும் ஆயிரம் 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 பக்கங்களாக அந்த வாழ்க்கையின் பக்கம் நீண்டு கொண்டே போகுமே தவிர இவர்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு மணி நேரத்திலே சுருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்காக இந்த நேரத்திலே சுருக்கமாக எடுத்து கூறப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே படிப்பினை பெற்று எம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹ் மாற்றுவானாக. இன்னஹுல் ஃபாரூக்
இன்னஹுல் ஃபாரூக் அபு ஹஃப்ஸின் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர், யார்? உமர் அவர்களுடைய மகன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக, இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர வ கல்பிஹி. அல்லாஹ் சத்தியத்தை உமர் அவர்களுடைய நாவிலும் கல்பிலும் அல்லாஹ் ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்களுடைய கல்பிலும் நாவிலும் அல்லாஹ் சத்தியத்தை ஆக்கினான். கூறுபவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, எனக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை இந்த பூமியிலே அனுப்புவதாக இருந்தால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான். லா நபிய பஅதி, ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஅய்துனி ஃபில் ஜன்னஹ், சொர்க்கத்தை நான் பார்த்தேன். ஃபஇதம் ரஅத்துன் ததவத்தஉ இலா ஜானிபி கஸ்ரி, ஒரு கோட்டையின் அருகிலே இருந்து கொண்டு ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தாள். ஃபகுல்து, நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், என்னை அழைத்து சென்ற வானவரிடத்திலே கேட்டேன், இது யாருடைய கோட்டை? லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த சொர்க்கத்திலே இவ்வளவு அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த கோட்டை, இவ்வளவு பிரம்மாண்டத்தை உடைய இந்த கோட்டை யாருடைய கோட்டை? அப்போது சொல்லப்பட்டது, லிஃபதம் மின் குரைஷ், குரைஷி வாலிபருடைய கோட்டை. இது யாருடைய கோட்டை? சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்த கோட்டை குரைஷி வாலிபருடைய கோட்டை. இது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எண்ணிக்கொண்டேன் அந்த குரைஷி வாலிபன் நான் தான் என்று. மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன், யார் அந்த குரைஷி வாலிபர்? அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர். உமர் அவர்களுடைய கோட்டை என்று யாருக்கு அறிவிக்கிறார்கள் தெரியுமா இந்த ஹதீஸை? உமர் அவர்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. உமரே, உன்னுடைய அந்த சொர்க்கத்தின் மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. ஃபதகர்து கைரதஹு ஃபவல்லைது முத்பிரா, உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே. சுப்ஹானல்லாஹ். உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே, அந்த கோட்டைக்குள் செல்லாமல் திரும்ப வந்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஃபபகா உமர், உமர் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். சொன்னார்கள், வகால அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், அலைக அகாரு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று உமர் அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே 10 சஹாபிகளுக்கு, 10 நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் உண்டு என்று அவர்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அபூ பக்ரின் ஃபில் ஜன்னஹ் வ உமர் ஃபில் ஜன்னஹ் வ உஸ்மான் ஃபில் ஜன்னஹ் வ அலியுன் ஃபில் ஜன்னஹ் வ சஅதுன் ஃபில் ஜன்னஹ் வ சஈதுன் ஃபில் ஜன்னஹ். அல் ஹதீஸ். இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர், இன்னைக்கு நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம், இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்கள். அதில் இரண்டாம் அவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனா அன நாயிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ரஅய்து الناس يعرضون علي وعليهم قمص, எனக்கு முன்னால் சில மனிதர்கள் காட்டப்பட்டார்கள். அந்த மனிதர்களிடத்திலே சில ஆடைகள் இருந்தது. அந்த மனிதர்களிடம்